9ஆம் இடத்தில் குரு. ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு ஓடி போட வச்சிருவாரா? இதுக்கு மேல வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லி விரக்தியானவனுக்கு 9ல குரு வந்து எல்லா விதமான நன்மையை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். பாக்கியஸ்தானத்துல குரு வர்றதோட வேற ஏதாவது ஒரு பாக்கியம் உண்டாங்க? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிக்க போறீங்க. ஒரு 10-12 வருஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லாவே இல்லை. இந்த 2 மாசம் நீங்க நல்லா இருப்பதற்கான அறிகுறிகளை காட்ட வந்திருக்கிறது. அடுத்த 2026ல நீங்க நல்லா தான் இருப்பீங்கன்னு பிரபஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போகுது. உலகெங்கும் உள்ள ஃபுல் ஆன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்தி. டக்குன்னு ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் போதாமே, எரிகடல் வெடிக்க போதா? இல்ல குரு கொஞ்சம் அதிச்சாரமா ஆக்கி வராராம். இந்த குரு அதிச்சாரமா வரக்கூடிய இந்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் என்ன பண்ண போகுது, கிரகங்கள் எப்படி இருக்க போகுது, குரு என்ன பண்ண போறாரு, திடீர்னு அதிச்சாரமா இறங்கி வராரு, மந்தி என்ன பண்ண போறாரு, திரும்ப வக்ரகதியாய் திரும்ப மேலதான் போறாராமே. அப்ப இந்த பிளானட்டோட இந்த நகர்வு எனக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்குமா? மாசத்துல நகரும் போதே எனக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை வச்சு செய்யுது, வருஷத்துல நகர்றது என்னதான் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு குரு நகர்வை வைத்து, குரு அதிச்சாரமா நகர்ந்த நகர்வை வைத்து குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்னவென்றால், இறையருள் பொருந்திய விருச்சிக ராசினியர்களுக்கு. இருங்க கோட் தப்பா இருக்கே. எப்பயுமே வந்து விரும்பியதனை செய்யக்கூடிய விருச்சிக ராசி, இப்ப திடீர்னு இறையருள் எல்லாம் பேசுறீங்க. குரு வேற அதிச்சாரமாறார். ஏற்கனவே 8ல உட்காந்து போதுண்டா சாமின்ற மாதிரி மறைவுல வேற உட்கார்ந்து இருக்காராமா. எனக்கு மட்டும்தான் இதா இல்ல எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இப்படிதான் நடக்குதான் தெரியாம புலம்பிட்டு இருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த விருச்சிக ராசினியர்களே, நிஜமா சொல்றேன், இந்த தடவை அப்படியே இறையருள் பொங்கி வரப்போகுது. யூஸ்வலி விருச்சகம் அப்படின்னாலே நான் அடிக்கடி சொல்வேன், அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு வீடு, ஸ்ட்ராங்கான பர்சன். மகரத்தை விட யாருக்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா விருச்சிக ராசிகள் தான். உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பேசிட்டே இருக்கும். நீங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனா எங்களை மாதிரி ஜோசியக்காரங்களுக்கு எல்லாம் புரியாது. ஓ விருச்சிக ராசியா, சூப்பர் பாணி. ஏன்னா சந்திரனே அப்படி அடிச்சு நொறுக்கி நீச்சம் பண்ற ஆள் நீங்க எல்லாம். மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படி அப்ப என்ன, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆள் தான் ஏங்கிட்டு இருக்கான் இல்லையா? செவ்வாயின் பலம், சனியின் தைரியம், வேற என்ன வேணும்? தனக்காரகன் குரு, யோகாதிபதி குரு, வேற என்ன, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே சைலண்டா அமைதியா ஒண்ணுமே நடக்கலன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க தான் விருச்சிக ராசியில பிறப்பாங்களாம். அதுதான் உண்மை. ஞானிமார்கள்லாம் பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல அனுஷம் என்று சொல்லக்கூடிய 17வது நட்சத்திரம் விருச்சிக ராசிக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. செந்தாமரை குளம்னு பேரு. அப்படியே இந்தான்னு காசு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி இருக்கக்கூடிய நட்சத்திரமே அதுதான். நிறைய ஞானிமார்கள் பாருங்க, அகத்தியரா இருக்கட்டும், மகாபிரியரா இருக்கட்டும், எல்லாம் பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் தான். விருச்சிகம் அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி டெஸ்டினி, வாழ்க்கையின் பூர்ணத்துவத்தை உணர்வதற்கும் உணர வைப்பதற்கும் பிறந்தவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேற லெவல். இப்ப இருந்தே பெரிய கலருக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருங்க, தூக்கி விட்டு கெத்தா நடக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மாசமா செப்டம்பர்ல அப்படியே கொடுத்துருங்க. தீபாவளி பர்ச்சேஸ் அப்பலாம் 2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துறணும் விருச்சிக ராசிக்காரங்க. ஓகே, அந்த அளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கூடி வரப்போகுது. 9ஆம் இடத்தில் குரு. ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு ஓடி போட வச்சிருவாரா? உடனே ஆளோட போவேன்னா கேட்டு கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுவும் நடக்கும். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னா ஓடி முடியவே முடியாது, இதுக்கு மேல வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லி விரக்தியானவனுக்கு 9ல குரு வந்து எல்லா விதமான நன்மையை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். பாக்கியஸ்தானத்துல குரு வர்றதோட வேற ஏதாவது ஒரு பாக்கியம் உண்டாங்க? 9ஆம் இடத்திற்கு வந்து குரு வரப்போறாரு. 9ஆம் இடத்திற்கு குரு வந்தாலும் பரவாயில்ல, டைரக்டா ஸ்வைங்னு உங்களதான் பாக்குறாரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிக்க போறீங்க. 3ஆம் இடத்திற்கு பார்வை, அப்படியே இந்த பக்கம் போனா 5ஆம் இடத்திற்கு பார்வை. என்னத்த சொல்ல நானு, 1, 3, 5 இடங்கள்லாம் அப்படியே இயங்கி வேற லெவல்ல விருச்சிக ராசிக்காரங்க கபாலி மாதிரி நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி எந்திரிச்சு வந்து நிக்க போறீங்க. இதெல்லாம் வெறும் ட்ரீசர் தான், ட்ரெய்லர் தான். ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்து 2026க்கு அப்புறம் நம்ம காட்டுலதான் மழை. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு காட்டக்கூடிய ஷோ ஆஃப். அப்படி காட்ட போறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், யாருக்கு சூப்பரா இருக்கோ இல்லையோ இந்த தடவை நிஜமா சொல்றேன்,
கன்னி ராசிக்காரர்களுக்கு, கடக ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு அல்டிமேட். அவ்வளவுதான். வேற சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. வேற லெவல். எப்ப இருந்தாலும் ஜெயிச்சு தலையை தூக்கி முன்னுக்கு வர போறீங்க. இந்த 5 ராசிக்காரர்களும் டாப் மோஸ்டா இருக்க போறீங்க. அதுவும் 2026 வரைக்கும் நீங்க தான் அப்படி டாப் ஆஃப் த என்ன சொல்றது டாக் ஆஃப் த வேர்ல்டா இருக்க போறீங்க. டாப் ஆஃப் த வேர்ல்டு கூட கிடையாது. அதெல்லாம் சும்மா வந்துட்டே இருக்கும். எல்லாருக்கிட்டும் பேசு பொருளா இருக்க போறீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை உங்களுடைய பலம் அதிகரிக்க போகுது. போதும் அமைதியா இருந்தாச்சு. இனிமே பூரிப்படையக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் குரு அதிசாரமா வரக்கூடிய இந்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத பயிற்சி பலன்கள் என்பது. அதுக்கப்புறம் திரும்ப வக்ரம் அடைஞ்சு திரும்ப போய் திரும்ப அப்படியே 8ல இருந்தாலுமே பிரச்சனை இல்லைங்க. 8ல இருந்தாலும் ஒண்ணும் மோசமாலாம் பண்ணல. நல்ல விதமான பார்வையை கொடுத்து 2ஆம் வீட்டுக்கு பார்வையை கொடுத்துட்டு இருந்தாரு, 4ஆம் வீட்டுக்கு பார்வையை கொடுத்தாரு, 6ஆம் வீட்டுக்கு கொடுத்தாரு, நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லை. இப்ப 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய என்ன தெரியுமா போகுது? கரெக்டா சொன்னா ஒரு 5 விஷயம் நடக்க போகுது. முதல் விஷயம், முயற்சிகள் அனைத்தும் பலித்தமா போகுது. புதுசா ஒரு முயற்சி மேற்கொள்ள போறீங்க. அந்த வீடு எனக்கு தெரிந்து தலைக்கு மேல லக்னத்துக்கே உழுகுது. இப்போ நான் இருக்கேன், நீங்களே இருக்கீங்க அப்படின்னா கண்ணாடிக்கு மேல லைட் இருந்ததுன்னா உங்க ஃபேஸ் பார்க்க அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்க மாட்டீங்க, ஹீரோ மாதிரி இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா இருப்பீங்கல்ல. உங்க மேல வெளிச்சம் விழும் போது நீங்க எப்படி இருப்பீங்க? லக்ஸோப்பே போட வேணாம், ஃபேர் அண்ட் லவ்லியே போட வேணாம், அந்த அளவுக்கு அழகா இருப்பீங்கல்ல. அந்த மாதிரி குருவோட பார்வை உங்க மேல விழும்போது அப்படியே ஆத்மா அழகா ஜொலிக்க போறீங்க. பார்த்தாலே இப்படி ஞானப்பழமா தெரிய போறீங்க. பார்க்க பிடிக்க போகுது. இப்ப பார்த்தாலே பிடிக்க போகுது. இத்தனை நம்மளா பார்த்து மூஞ்சியை காட்டி பிடிக்க வச்சோம்ல கூட இருக்கிறவங்களுக்கு, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. உங்களை பார்க்க மாட்டாமான்னு எல்லாரும் ஏங்குற அளவுக்கு உங்களுடைய ஞானம் அதிகரிக்க போகிறது. அமைதியா இருந்து அட்டகாசம் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். ஒரே வார்த்தை சொன்னா விருச்சிக ராசிக்காரங்க சொல்லும் போது இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட உண்மையே சொல்லணும்னா, ஒரு அஸ்ட்ராலஜரா சொல்லணும்னா, பொய்யெல்லாம் சொல்லாம ஒரு 10-12 வருஷம் விருச்சிக ராசிக்காரங்க நல்லாவே இல்லை. இந்த 2 மாசம் நீங்க நல்லா இருப்பதற்கான அறிகுறிகளை காட்ட வந்திருக்கிறது. அடுத்து 2026ல நீங்க நல்லா தான் இருப்பீங்கன்னு பிரபஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போகுது. அவ்வளவுதான். அதனால இந்த 2 மாத காலத்தை முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் விஸ்வரூப வெற்றி எடுத்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு டாப் கிளாஸா இருக்க போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்ககிட்ட நற்பெயர் கிடைக்க போகுது. ஏன்னா லக்னத்துக்கு விழும்போது, ராசிக்கு விழும்போது, திரும்ப அப்படியே 3ஆம் வீட்டுக்கு விழும்போதுலாம் அவங்களோட பெயர் நல்ல பேர் வாங்க போறீங்க. நற்பெயர் கிடைக்க போகிறது. அவன்கிட்ட போயிட்டு அதுகிட்ட போயிட்டு இதெல்லாம் மாறி சார் நல்லவர், அந்த மேடம் நல்லவங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மீதான ஒரு மதிப்பு மரியாதை வரப்போகிறது. ரொம்ப நாளா நீங்க தவிச்சிட்டு இருந்த விஷயம் உங்க கையில கிடைக்க போகுது. 5ஆம் இடம் வலிக்கிறது. ஐயோ சூப்பர். 5ஆம் இடமே குலதெய்வத்தோட அருள், இஷ்ட தெய்வத்தோட அருள். கோவில் குளம் சுத்த போறீங்க, நிறைய பரிகாரம் பண்ண போறீங்க. காதல் இனிக்க போகிறது, கவிதை வளர போகிறது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, மந்திரம், வித்தை, இந்தா எல்லாத்தையும் வச்சுக்கோ. இன்ஃபினிட்டிவ் தான். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு நீங்க நினைத்ததெல்லாம் நினைத்தது மாதிரியே கை கொடுப்பதற்கான காலகட்டம். உங்களுக்குன்னு ஒரு தொழில் தொடங்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க தொழில் வச்சிட்டு இருக்க, இல்ல தொழில் தொடங்கிட்டு இருக்க, தொழில் மேற்கொண்டு இருக்க விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலுமே உங்களுக்கான நேரம் கிடைக்காது. வேலை கிடைக்க போகுது. முயற்சிகள் பயங்கரமா மேற்கொள்ள போறீங்க. 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதுவும் காலபுருஷனுடைய 10ஆம் வீடு. சூப்பர். 3-10 அப்படியே சேர்ந்து இயங்கி உங்களோட 5ஆம் இடம் இயங்க போகுது. அங்க வேற போய் சனி உட்கார்ந்து இருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப குருவோட பார்வை பூர்வ புண்ணியத்தெல்லாம் கெடுத்துட்டு இருக்கு, பேரெல்லாம் கெடுத்துட்டு இருக்கு, எனக்கு வர வேண்டியதெல்லாம் கெடுத்துட்டு இருக்குன்ற தன்மையெல்லாம் மாறி அக்டோபர் மாசம் கண்டிப்பாக 4 பேர் முன்னாடி பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோட எந்திரிச்சு நிக்க போறீங்க. கண்டிப்பாக குரு உங்களை நிக்க வைப்பார். 4 பேருக்கு நடுவுல உங்களுக்கான திறமையை வெளிக்காட்டுவீங்க. அக்டோபர் மாசம் சூப்பர். தீபாவளி வருதோ இல்லையோ, நவராத்திரி வருதோ, அக்டோபர் மாசம் வேற லெவல் மாஸ் காட்ட போற ஆட்கள் யாரு அப்படின்னா அந்த 12 ராசியில விருச்சிக ராசிக்காரங்கள் மட்டும்தான். இப்ப சொல்றேன், விரும்பதி அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த அதிச்சார குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. சூப்பரா இருக்கு. விஸ்வரூப வெற்றிக்காக நேரம் இனிதே ஆரம்பம்.